கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1 88 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க, ஃபுல் எபிசோட் வாட்ச் பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈசாக்கோட வாழ்க்கையை பற்றி பார்த்துட்டு வரோம். போன எபிசோடில் ஈசாக்கு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது, யார் ஆசீர்வாதம் வாங்குறதுன்றதுல ஒரு பிரச்சனை. அதில் ஏசாக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு அவங்க அப்பா விருப்பப்படுறாரு. அவங்க அம்மா தந்திரமா யாக்கோப்புக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறாங்க. அவரும் ஏசாவை தான் ஆசீர்வதிக்கிறோன்னு நினைச்சு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறாரு. இதுதான் நடந்தது. கண்டினியூ பண்ணுவோம். ஆதியாகமம் 27 அதிகாரம் 30 பார்ப்போம். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த போது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சகோதரனாக ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான். அவனும் அதான் அவன் ஆசீர்வதிச்சு முடிஞ்ச உடனே இவர் வர்றார். ஈசாக்கு சமூகத்தை விட்டு போனவன இவன் வேட்டையாடி வந்து சேர்ந்து இவரும் சமைச்சு எடுத்துட்டு வர்றார். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்க முடியும், என் தகப்பனா எழுந்திருந்து உம்முடைய குமாரனாக நான் வேட்டையாடி கொண்டு வந்து புசிப்பாராக என்றான். அப்பதான் இவர் கேட்கிறாரு, ஈசாக்கு நீ யார்? நான் தான் ஏசான்னு சொல்றான். நான் உமது மூத்த மகனாக ஏசா என்றான். அப்பதான் பாருங்க 33 அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே அவன் எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பான் என்றான். பாருங்க, பிரமித்து நடுங்கி. ஏன்னா அவர் ஏற்கனவே அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. வாய்ஸ் யாக்கோப் வாய்ஸா இருக்கு, முடி இந்த ரோமம் இருக்கு, இதெல்லாம் அவங்க அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஏசா மாதிரி. அதெல்லாம் பார்த்து அவர் ஏமாந்துரு. அதை யோசிக்கிறாரு. அவர் வந்தானே அவன் யாரு? அவனை நான் ஆசீர்வச்சிட்டேனே நீ வரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 34 ஏசா தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனை என்னை ஆசீர்வதியும் என்றான். அதற்கு அவன், உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று. பாருங்க, இது ஏசாவை தான் ஆசீர்வதிக்கணும்ன்றது ஈசாக்கோட விருப்பம். அததான் அவரும் சொன்னாரு. அதை தான் இவரும் செய்ய போய் வேட்டையாடி கொண்டு வந்து சமைச்சு கொண்டு வந்துட்டாரு. ஆனா ஆசீர்வாதம் பாருங்க, அதுக்கு முன்னாடியே யாக்கோபோட தாய் ஏசாவை மாதிரி ரெடி பண்ணி அவருக்கு விருப்பமானபடி சமைச்சு அவருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கியாச்சு. இப்ப ஏசாவுக்கு ஏமாற்றம், ஈசாக்குக்கும் ஏமாற்றம். ஏன்னா அவர் பிரமித்து நடுங்கிறார். எப்படி நான் ஏசாவை தான் ஆசீர்வச்சேன். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆசீர்வச்சது ஏசா தான். ஏன்னா அவர் யாக்கோபை அவர் தெரிஞ்சு ஆசீர்வதி. ஏசாக்கு தான் அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தாரு. ஆனா ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணது தான் யாக்கோபு. இது அவருக்கு தெரியாது, இப்பதான் தெரியுது. பாருங்க அப்புறம் 36 அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? இதோடு 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்போது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு பாருங்க, ஏற்கனவே சேஷ்ட புத்திரத்தை வாங்கிட்டான், இப்போ என்னை இந்த மாதிரி ஆசீர்வாதத்தையும் எடுத்துட்டான், அவன் இந்த மாதிரி என்னை மோசம் பண்ணிட்டான், அவன் பேர் யாக்கோபுன்றது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி மனக்கசப்போட சொல்றான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் கேட்கறான் பாருங்க, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் வைக்கவில்லையா என்றான். எல்லாம் அவனுக்கே கொடுத்துட்டீங்களா, எனக்கு ஒண்ணுமே கிடையாதா? சில சமயத்தில் அப்படிதான் சில பேர் பாருங்க, சில குடும்பங்கள்ல சொத்து இதெல்லாம் அந்த காலத்துல அப்படித்தான் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவாங்க, இல்ல அவங்க விரும்பினவங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்த பிறகு அந்த கிடைக்காத பிள்ளைங்க அப்பா கிட்டயோ அம்மா கிட்ட கதறி அழுது, இந்த மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்களே, நானும் உங்க பிள்ளை தானே, எனக்கு நீங்க நியாயம் செய்யலையே, நீங்க தான் என்னை பெத்தவங்க நீங்க தானே, எனக்கு நீங்க இந்த மாதிரி செஞ்சிட்டீங்களேன்னு சொல்லி உலகத்துல கூட இந்த மாதிரி நடக்கிறது தான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு ஆணுக்குன்ற அந்த பிரிவினை கூட இருந்தது. ஆணுக்கு மட்டும்தான் எல்லாம் அனுபவிச்சுக்க முடியும், பெண்களுக்கு அனுபவிச்சுக்க முடியும், அப்படியெல்லாம் இருந்தது. ஆனா அப்புறமா தான் இப்பெல்லாம் இந்த சட்டங்கள் நிறைய மாற்றப்பட்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிசமன்ற மாதிரிலாம் சட்டங்கள் வந்திருக்கு. இப்போ எனக்கு ஒண்ணுமே இல்லையான்னு ஏசா கேட்கிறார். அடுத்து அவர் சொல்றார், ஈசாக் அவன் கொண்டு வந்த சாப்பிட்டேன், அவன் திராட்சை ரசம் கொடுத்தான், குடிச்சேன், எல்லாம் இது பண்ணி அவனை நான் மனமாற ஆசீர்வச்சிட்டேனே, நான் உனக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு திரும்ப கேட்கிறாரு. அப்பதான் இவனும் கேட்கிறான், உங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் தானே உண்டு, வேற எதுவுமே கிடையாதா? என்னையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி சத்தமிட்டு கதறி அழுது கேட்கிறான் ஏசா. எனக்கு ஒண்ணுமே இல்லையா, என்னையும் ஆசீர்வதிங்க, நீங்க எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் வைக்கலையான்னு சொல்லி கதறி அழுவுறார். 39 அப்பொழுது அவன்,
தகப்பனாகி ஈசாக்கு அவனுக்கு பிரயோஜனமாக உன் வாசஸ்தலம் கடைசியா, அதாவது இவ்வளவு அவர் கதறி அழுது கேட்டு எல்லாம் பண்ணி இது பண்ண பிறகு அவரு மனதுருகி, அப்பொழுது அவன் தகப்பனாகி ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். பட்டயத்தினால்தான் பிழைக்க முடியும். பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். இந்த மாதிரி நடந்த பிறகு ஏசாக்கு கோபம் வந்து யாக்கோபை எப்படியாவது கொண்டு போடணும்னு சொல்லி திட்டம் போடுறாரு. ஆனா இப்ப இதெல்லாம் நடந்தது இல்லையா, இந்த நடந்ததோட மெயின் சாராம்சம் ஏன் இப்படி நடந்தது, தந்திரம்லாம் இவங்க பண்ணாங்க, ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு போச்சு. இது எப்படி நடக்குது, இதோட மெயின் கான்செப்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது, யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கப்படணுமா, இதுதான் ஆண்டவரோட சித்தமான்றத நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 25:22 பார்ப்போம். அதாவது மலடியா இருக்காங்க அவங்க ரபேக்கால், அவங்களுக்கு வேண்டுதல் செஞ்ச உடனே ரபேக்கால் கர்ப்பம் தரிக்கிறாங்க. அப்ப 22ஆம் வசனம், அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்போது அவள், இப்படியானால் எனக்கு எப்படி என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். 23ஆம் வசனம், அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றில் இருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இங்க ஆண்டவர் சொல்லிட்டார் பாருங்க, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்கள் ஒரு ஜனத்தார்னு யாக்கோப சொல்லியிருக்கார். ஏசாவும் யாக்கோபும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இதை சொல்லிட்டார் பாருங்க ஆண்டவர். அதனால இதுதான் நடக்கும், இதுதான் இப்படி நடந்தது. ஆனா என்ன நடந்ததுன்னா, இதுல ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு அவரு விருப்பப்பட்டார். ஆனா அவர் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கல. ஆண்டவர் சமூகத்தில் அந்த பிள்ளைங்க ஒன்றோடு மோதிக்கிறது, அதுக்காக போய் கேட்க போகும்போது இவங்களுக்கு இந்த செய்தி ஆண்டவரால கிடைக்குது, என்ன நடக்கும்ன்றது. அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, ஆசீர்வாதம் கணவர் தவறா ஏசாக்கு ஆசீர்வாதம் கொடுத்துடக்கூடாதுன்றதால அவங்க அந்த தந்திரத்தை யூஸ் பண்ணி யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்குறாங்க. இதுதான் நடக்குது. இது ஆண்டவருக்கு எது சித்தமோ அதுதான் நடக்கும் பாருங்க. அதை அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. தந்திரம் பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்லல. ஆனா இவங்க, அவன் தானே ஆண்டவர் சொன்னது, யாக்கோபுக்கு தானே ஆசீர்வாதம் கிடைக்கணும் ஆண்டவர் சொன்னாரு, அதனால நாம இப்படி செய்வோம்னு அவங்க செஞ்சாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன பிரகாரம் ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வருது. இதுதான் இந்த ஏசாக்கு ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல, யாக்கோபுக்கு ஏன் ஆசீர்வாதம் கிடைச்சதுன்றதுக்கு உண்டான பதில். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, அது இப்படி நடந்தது. நடந்த விதத்துல தான் கொஞ்சம் மாற்றம். ஆனா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர், ஆண்டவரால சொல்லப்பட்டவர், அவருக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. சரியான ஆளுக்கு தான் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. இதுதான் ஆண்டவர் பாருங்க, ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா அந்த ஆசீர்வாதம் எப்படியாவது அவங்களுக்கு வந்துருது பாருங்க. அவங்க தந்திரம் பண்ணி ஏதோ பண்ணி ஆகும்போது அந்த யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு பாருங்க. அப்படிதான் நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு ஆசீர்வாதம் வரணும்னா அது எப்படியாவது வந்துடும். ஆண்டவரை முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட துதிச்சு, பிறரை நேசிச்சு, நாம விசுவாசத்தோட ஆண்டவர்கிட்ட எதை கேட்கும் போதும் நமக்கு நிச்சயமா உண்டாகும். நம்ம வாழ்க்கை வெற்றி வாழ்க்கையா மாறும். தொடர்ந்து இப்போ யாக்கோபு, ஏசா இவங்க வாழ்க்கையை பத்தி நம்ம கண்டினியூ பண்ணுவோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அநேகர் உபயோகப்படும்படி நிறைவுக்கு வருவோம். God bless you all. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.